வெல்கம் டு யூத் டெக் தமிழ். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் டெக்டிக்ஸ், அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ட்ராப் ஷிப்பிங், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு கேன்வாவோட டியூட்டோரியலை பார்க்கலாம். ஸோ முதலாவது கேன்வாவை சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஸோ இங்கே சைன் அப் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி மூலியமா இதை சைன் அப் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் ஜிமெயில் ஐடி மூலியமாக சைன் அப் பண்ணிவிட்டு வந்ததும் உங்களோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முதலாவது இந்த டேஷ்போர்ட்டில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு பக்கத்தில் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, பர்சனல், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், எஜுகேஷன், ட்ரெண்டிங்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சனலாக இன்விடேஷன் கார்ட்ஸ், அதே மாதிரி ரிசியூம்ஸ், சிவிஸ், இந்த மாதிரி போஸ்டர்ஸ், மார்க்கெட்டிங் ஃப்ளைஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், ப்ரீ ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் எதுவுமே காப்பிரைட்ஸ் இல்லை. உங்களோட எடிட்டிங்க்கு நீங்கள் இந்த பிக்சர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம பிஸ்னஸ்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்டர் பண்ணி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் வருது. ஸோ இதை நம்மளுக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன டாலர் சிம்பிள் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேன்வாவை நம்ம பே பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம இன்டர்நெட்டில் இருந்தே காப்பிரைட் ஃப்ரீ பிக்சர்ஸ் எடுத்து நம்மளோட எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து டெம்ப்ளேட்ஸ் ஃபீச்சர்ஸ்க்கு போயாச்சு. ஸோ இங்கேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அனிமல், ஃபுட், பீப்புள், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ், ப்ரோ வெர்ஷன் என்ன, ஃப்ரீ வெர்ஷன் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன உயரத்தில் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே ஏற்கனவே எடிட் பண்ண சில விஷயங்கள் காட்டுறாங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமைஸ் சைஸுக்கு ஒரு பிளாங்க் பேஜ் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது இப்படி பண்ணணும்னா நீங்களும் இந்த மாதிரி பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி இதில் எடிட் பண்ணிக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா கூட கீழே வீடியோ, ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி சில ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ண விஷயங்களை இங்கே ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேட தேவையில்ல, நம்மளுக்கு உடனே செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக இது ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் போஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் ஆட்டோமேட்டிக் ஆகி வந்துடும். மறுபடியும் போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் யூ டிசைன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இவ்வளவு நாள் டிசைன் பண்ண எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே நான் டிசைன் பண்ணது, யூடியூப் டிசைன் பண்ண தம்ப்நெயில்ஸ்ல இருந்து எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் வித் யூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட டிசைனை உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் கிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ரொஃபஷனலுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொஃபஷனலுக்கு அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து கிரியேட் டீம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் ஒன்று தான். நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்றீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இங்கே ஒர்க் பண்ண முடியும். டீமுக்கான நேமை கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணிக்க முடியும். உங்களோட லோகோவையும் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு குரூப்பாக சேர்ந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் யூ ஃபோல்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கிரியேட் பண்ண எல்லா ஃபோல்டருமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து ட்ராஷ்னா நீங்கள் என்னென்ன டெலிட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணி முடிச்ச பிறகு டெலிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயம் எல்லாமே இந்த ட்ராஷ்ல இருக்கும். ஸோ அடுத்து நம்ம மறுபடியும் போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இது ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ இங்கே ப்ரெசன்டேஷன், வீடியோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ரொம்ப கீழே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே மறுபடியும் என்னோட டிசைன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும்னா சிவி சம்மந்தமான விஷயங்கள் இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து யூடியூப் தம்ப்நெயில்ஸ். ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம இதில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான லோகோவோ, இல்லைனா போஸ்டரோ, ஃபேஸ்புக் போஸ்ட்டோ, இல்லைனா யூடியூப் தம்ப்நெயிலோ எதையும் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே கீழே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஷார்ட்கட்டில் யூடியூப் தம்ப்நெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் தம்ப்நெயிலுக்கு தேவையான சைஸில் ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகி ஒரு பிளாங்க் பேஜ் வந்துருக்கு. இதை நான் ஏற்கனவே டிசைன் பண்ண சில பிக்சர்ஸை எனக்கு காட்டுறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே போய் யூடியூப் தம்ப்நெயில்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணி சும்மா உங்களோட லெட்டர்ஸை மட்டுமே மாற்றி உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரோன்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களால் காசு கொடுத்து வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃப்ரீயாக எடிட் பண்ண போகிறனால ஃப்ரீ கொடுத்துக்கலாம்.
ஃப்ரீ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலரில் அந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கலரில் உள்ளது மட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே போய் பார்க்கலாம் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிட்னஸ் சம்மந்தமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமான ஏதாவது ஒரு போஸ்டரோ யூடியூப் தம்ப்நெயிலோ ஏதோ கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணோன்னே இது இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே கிளிக் பண்ணால் உங்களோட பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸை உங்களால் டிலீட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டிலீட் பண்ணிங்கன்னா இது டிலீட் ஆயிரும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு வேர்டில் மாதிரியே இது நம்மளால இரேஸ் பண்ணிக்க முடியும். இரேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானதை டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி யூடியூப் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறனோ அதை பார்க்கலாம், எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு blank பேஜ் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த டெம்ப்ளேட் இங்கே சர்ச் பண்ணி தேடுறீங்களோ அதோட கலர் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களால் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சம்மந்தமான தேடுறீங்கன்னா ஸோ நீங்கள் யூடியூப்ல இங்கே சர்ச் பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் சம்மந்தமாக மட்டுமே வரும். அந்த கலர் டெம்ப்ளேட் மட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இங்கே உதாரணத்துக்கு ஒரு தம்ப்நெயில் சொல்லி கொடுத்து பார்ப்போம். கொடுத்து சர்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்க தம்ப்நெயில் மட்டுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு பிளாக்ல இதே அப்படியே எடிட் பண்ணிக்கணும்னா நம்ம இதை கிளிக் பண்ணால் இந்த தம்ப்நெயில் இந்த சைடு ஓப்பன் ஆயிரும். நமக்கு தேவையான மாதிரி நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் blank பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இருந்து எடிட் பண்ணுவேன். இதில் இருக்க தம்ப்நெயில்ஸை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களோட லோகோஸ் என்னென்ன லோகோ வேணும், இப்போ கெட் 1 buy 1 அப்படி இல்லைன்னா மணி, இந்த மாதிரி நீங்கள் எதை சர்ச் பண்ணாலும் அதுக்கு அந்த ஐக்கன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு கார்ட்டூன் ஐக்கன் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் பை நவுன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பை நவுன்ற எல்லா ஐக்கனுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணுறீங்கன்னா இந்த பை நவ் கிளிக் பண்ணி இதை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டுக்க முடியும். ஸோ அதனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோ வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவைன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் வச்சிருக்கேன், நான் போக சொல்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட்னு கொடுத்துருக்காங்க. அப்லோட்னா நீங்கள் உங்களோட மெஷினில் இருக்கிறத டேரெக்டாக இதுக்கு அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ், வீடியோஸ், ஆடியோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணது ஏற்கனவே அப்லோட் பண்ணது இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம புதுசாக அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா blank பேஜில் யூடியூப்க்கான தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அப்லோட் மீடியாவை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டிவைஸ்ல இருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து இம்போர்ட் பண்ணலாம், கூகுள் டிரைவ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம், ட்ராப் பாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிவைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம், கேன்வான்றது. ஸோ இந்த 3 பிக்சரையும் வச்சு தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இது அப்லோட் ஆகுனது 3மே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டா இது இங்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த தம்ப்நெயிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதால் பெருசாக்க முடியும். இந்த பிக்சரை இப்போ நம்ம பெருசாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு தம்ப்நெயிலோட சைஸுக்கு இது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா லோகோவையுமே நம்மளால ட்ராக் பண்ணி போட முடியும். இப்போ அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ இந்த பிக்சரை என்னோட தம்ப்நெயில நான் போடணும். ஸோ இப்படியே ட்ராக் பண்ணி போடுறேன். ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ இது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, ஸோ ஒவ்வொருத்தரோட கிரியேட்டிவிட்டி லெவலை பொறுத்தது அது என்ன மாதிரின்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ பெரிய கிரியேட்டிவிட்டி இல்லை. ஸோ நான் எதுக்கும் இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் போய் உங்களோட பிக்சர் அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோவாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இங்கே போய் அப்லோட் இமேஜ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த பிக்சரை கிளிக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவா இது நம்மளோட பிக்சரில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. டவுன்லோட் பண்ணிங்கன்னா மெஷினுக்கு டவுன்லோட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் PNG ஃபைல் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேன்வாக்கு போய்க்கலாம். மறுபடியும் அப்லோட் போய்க்கிறேன், அப்லோட் மீடியா போய்க்கிறேன், டிவைஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் போய்க்கலாம். ஸோ இங்கே நம்மளோட PNG இமேஜ் இருக்குது, ஓப்பன் பண்ணலாம். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ இது ட்ராக் பண்ணி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பேக்ரவுண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேக்ரவுண்ட் டிலீட் ஆகி இது க்ளீனாக வந்துருச்சு. ஸோ இப்போ இது நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை நம்ம மறுபக்கம் திருப்பணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் பண்ணி இந்த சைடில் வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் லெஃப்ட்ன்னு இருக்கிறத ரைட்டுக்கு திருப்புங்க.
இப்போ பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ மறுபடியும் ரைட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், பொசிஷன் போய்க்கிறேன். இப்போ இதை மறுபடியும் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ சென்டர் போயிடுச்சு. பாட்டம் வேணும்னா பாட்டம்க்கு எடுத்துக்கலாம், டாப்புக்கு எடுத்துக்கலாம், அப்படின்னா லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களால் மாற்றி எடுத்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை மற்ற பக்கம் திருப்பினா இன்னுமே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளிப்னு கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹொரிசாண்டல் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர் மற்ற பக்கம் திரும்பிடுச்சு. ஸோ இதை நான் எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா லோகோவை இதில் ப்ளேஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதையும் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணி இதில் வேர்டில் மாதிரியே உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சின்னதாக்கி போட்டுக்க முடியும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி மேலே வச்சுக்கிறேன் சின்னதாக. ஓகே, முடிஞ்சது. சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ நான் டைட்டில் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் சைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட் பேட் போய்க்கிறேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அட் ஹெட்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப் டைட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ, நான் க்ளோ, ஸ்வீட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் அந்த ஸ்வீட்டுன்றதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டுன்றது வந்துருச்சு. ஸோ நம்மளோட தமிழுக்கு ஸ்வீட்டுன்றது இப்போ தேவைப்படாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைனுக்கானது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைனில் நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன்வா டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்டர் பண்ணி கீழே அனுப்பிக்கலாம். ஓகே, இப்போது இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி இதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன் நினைக்கிறேன். இதையும் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை எனக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். ஸோ நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கஸ்டமைசேஷனை பார்க்கலாம். இப்போ இந்த எழுத்துக்களை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறோம்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய ஃப்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்தோட சைஸ் பெருசாக்கலாம், சின்னதாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எழுத்தோட கலர் உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சைடாக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இது எப்படி விட்டுறேன் இப்போ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணுறது, கார்னர் எடுக்கிறது, இல்லாட்டி சென்டர் பண்ணுறது, ரைட்டாக லெஃப்டான்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட்ஸ், போம், நம்பர்ஸ் அதெல்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேட்டஸ்ட் இடையில இருக்க ஸ்பேஸ், லைன் ஸ்பேஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மோசமாயிட்டு போகுது. ஓகே, இந்த சைடில் இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி லைன்ஸோட அந்த கேப் எந்த அளவு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த அளவு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ், என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களோட எழுத்துக்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் வேணுமோ அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒட்டமாக மாறிட்டே வரும். ஸோ பாருங்கள், வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலர்ஸ், இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்கே நார்மல் போய்க்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட லேட்டஸ்ட் அனிமேட் ஆகும். ஸோ ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 கிளிக் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எழுத்துக்களுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் ஏ போட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக கேபிட்டலுக்கு மாறிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பெயிண்ட் கொடுத்துருக்காங்க, காப்பி ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டைலை நீங்கள் காப்பி பண்ணி வேறு எங்கேயாவது பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி இதை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி எழுத்து எந்த அளவு அக்யூரேட்டாக இருக்கணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஏதாவது ஒரு லிங்க் கொடுக்குறேன்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா லிங்க். அதே மாதிரி லாக் பண்ணுறது, லேயர்ஸ் லாக் பண்ணுறது. ஸோ அடுத்து டூப்ளிகேட் பண்ணுறதுனா இது மாதிரி கூட நீங்கள் இன்னொன்று டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாவோட பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமா, அப்படி இல்லைன்னா
இதோட சைஸ் என்ன மாதிரி வேணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்கான். இது ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் மட்டுமே. ஸோ இது பே பண்ண மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து இங்கே பிஎன்ஜி வேணுமா இல்லைன்னா ஜேபிஜி ஃபைல் வேணுமா, பிடிஎஃப் வேணுமா, இதெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க. கீழே MP4 கொடுத்துருக்காங்க. கிஃபாக கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே நான் பிஎன்ஜி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டவுன்லோட் கொடுக்கலாம். கீழே டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது நம்மளுக்கு கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த கேன்வாவை பற்றி சொல்லணும்னா இது கிராஃபிக் டிசைனர்ஸோட வாழ்க்கையை பாதித்த ரொம்ப பெரிய ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லியே சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை இதுக்கு யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, கேன்வாவை வச்சு பல வழிகளில் நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும். நான் ஃபியூச்சரில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.